ஐயா, மாதத்துல வளர்பிறை, தேய்பிறைன்னுட்டு 2 பிரதோஷங்கள் வரதுண்டு. சிவபெருமானுக்கான வழிபாடுன்னு நாம சொல்றோம். ஆமா. அதேபோல மாத சிவராத்திரியும் வரதுண்டு. உண்மை. ஆனா, அந்த மாதிரி வருஷத்துல 12 மாதங்களும் மாத சிவராத்திரி வந்துகிட்டு தான் இருக்கு. உண்மை. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மாசி சிவராத்திரிக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு பிரபலமான பேர் இருக்கு? உண்மை. மாசி சிவராத்திரி. மாதம் மாதம் சிவராத்திரி இருக்கிறது மிக சிலருக்கு தான் தெரியும். அந்த வகையில சிவராத்திரி அன்று அமாவாசைக்கு முன்னால் வருகின்ற சதுர்தசி திதி இரவு 12 மணியிலிருந்து 12:15 வரை உள்ள சதுர்தசி திதி நாள மாத சிவராத்திரியாகவும், மாசி மாசத்தில் வருகின்ற சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்றும் சொல்கிறோம். இதுக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாவும் யோசிச்சு பார்த்தா, ஒரு மாதத்திலேயும் ராத்திரிகள் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிரபஞ்சத்தோட சக்திகள் வெளிப்படுறது, பிரபஞ்சத்திலிருந்து வர கதிர்வீச்சுகள் நம்மகிட்ட வர்றது, அந்த வகையில மாசி சிவராத்திரியில ஒரு சில குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா, அப்ப சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்குள்ள வரார். சனீஸ்வரனோட ராசிக்குள்ள வரார். அந்த இடத்த பொறுத்தும், அந்த கால சூழ்நிலைகள பொறுத்தும், நம்மளோட வழிபாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இயற்கையோட இணைந்தது தான். அறிவியல் பூர்வமாவும் இயற்கையோட இணைந்தது. அந்த வகையில இந்த மாசியில வர சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். இதுல ஒரு முக்கியமான காரணம், அந்த நாள்ல பிரபஞ்சத்தோட அனைத்து விதமான சக்திகளும் அதிகமா குவியுது. மாசி சிவராத்திரியில. அந்த வகையில அத ஒரு விசேஷமாவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இது விசேஷமான மகா சிவராத்திரியா இருக்கு. இது போக சில புராண கதைகளும் உண்டு. அந்த காலத்துல மகா சிவராத்திரி அன்று வழிபட்டு என்னெல்லாம் பெற்றாங்க, யார் என்னெல்லாம் பெற்றாங்க. அ பிரம்மனும், விஷ்ணுவும் அடிமுடி தேடி காணும் பொழுது, அந்த நாள் மாசி சிவராத்திரி அன்று தான், மகா சிவராத்திரி அன்று தான் சுவாமி ஜோதி பிழம்பா காட்சி கொடுத்தார். அதனால அந்த சிவராத்திரியே ஒரு விசேஷமா, எப்படி நம்ம சுவாமிய பிரபஞ்சத்துல இருந்து சுவாமியோட சக்திய அனுபவிக்கணும், பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க எல்லாருமே இந்த சிவராத்திரி வழிபாட ஆரம்பிச்சா, அன்னைக்கு அவரு காட்சி கொடுத்து மக்கள உய்விப்பார் அப்படிங்கிற வகையிலயும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். வேடன் ஒருத்தரு அ ஓடி போய் பயந்து போய் ஒரு புலிக்கு பயந்து ம வில்வ மரத்து மேல ஏறி இருந்தாரு. அங்கிருந்து தூங்கிடாம இருக்கிறதுக்காக எ இலைகள பறிச்சு போட்டாரு. இப்ப கீழ இருந்த சிவலிங்கத்துல பட்டு, அதுவே வழிபாடா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு ஒரு நபர் தெரியாமல் அவர் பக்தனும் கிடையாது. தெரியாமல் வேடுவன். செய்கின்ற சிவ வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அவனுக்கு முக்தி பேறு கிடைச்சது.